இன்றைக்கி குட்டன் என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி இந்த ரைஸ் வச்சு ரைஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு நான் ஒரு கப் ரைஸை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 3 hours ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அதை ஜாரில் மாற்றிட்டு வேக வச்ச சாதம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட சீரகமும் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா அது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்ச வெல்லம் சூடாக இருக்கும் போதே அதை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு இப்போ நம்ம அதில் 1 டீஸ்பூன் கீ 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கோகோனட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கலர் வந்தோடனே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரைஸ் வாட்டர் அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கர் மூடியில் அந்த உள்ள இருக்க டியூப்லையும் விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மூடி ஒரு 12 minutes வச்சு எடுத்திங்கன்னா நல்லா புஸ் புஸ்ஸுன்னு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி குத்தி அதை ஒட்டாமல் வந்தால் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்மளுக்கு அதை திருப்பி போட்டு கட் பண்ணி காட்டுறேன். நல்லா பலான்னு இருந்துச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு எவ்வளோ புஸ் புஸ்ஸுன்னு இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியாக கேக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க. பார்த்திங்களா எவ்வளோ புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்குது, நல்லா ஸ்பான்ஸாக. இப்போ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி குட்டான பப்போட சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.